சரவணன் சார், வழக்கமா அரசு ஊழியர்கள் அப்படின்னு சொன்னாலே எப்பவுமே எங்களுக்கு தாங்க ஆதரவாகுங்க அப்படின்னு திமுக எங்க போனாலும் அப்படித்தான் சொல்றாங்க. அரசு ஊழியர்களும் நாங்க திமுகக்கு ஆதரவு மாதிரி தான் அவங்களும் அவங்களுடைய விஷயங்களை எல்லாத்தையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட அரசு ஊழியர்களே ஏன் இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக, அதுவும் நாங்கள் முதலமைச்சராக இருக்கிறவர் நாளைக்கு நாங்கள் எதிர்கட்சி தலைவராக மாற்றுவோம் அப்படின்னு சபதம்லாம் போட்டிருக்காங்களே, என்ன என்ன நடக்குது? பாத்தீங்கன்னா பொதுவான ஒரு பேச்சு திமுக இருக்கு, அரசு ஊழியர்கள் வந்து சாதகமா இருப்பாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கும். கடந்த சட்டமன்ற தேர்தல்ல அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இன்றைய முதலமைச்சர் வந்து பல பொய்யான வாக்குறுதிகள், எப்படி வந்து 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றினார்களோ அதுலயும் இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை ஏமாற்றி இருக்கிறாங்க. அவங்களுக்கான பல்வேறு கோரிக்கைகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நாங்க வந்த பிறகு செஞ்சு தருவோம் என்ற ஒரு பொய் வாக்குறுதியை கொடுக்குறாங்க. அது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 309வது வாக்குறுதி, அந்த பழைய பென்ஷன் திட்டத்தை திரும்ப கொண்டு வருவோம், புது பென்ஷன் திட்டத்தை நாங்க இது பண்ணி வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில ஆசிரியர்களுக்கு அந்த 8000 ரூபாய்க்கான அடிப்படை அந்த ஊதியத்தில் நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு நாங்க புரியுது சார். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். சரவணன் சார், இப்போ என்னன்னா அரசு ஊழியர்களுக்கு இந்த பழைய ஓய்வூதியத்தை வந்து நாங்களால கொடுக்க முடியாது அப்படின்னு முதல்ல வெளியில சொன்னது முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான். ஆனா அதை சொன்னதுனால தான் அவரை வந்து ஓரக்கட்டி வச்சுட்டாங்களா? இப்ப வேற எந்த விஷயமே இந்த பழைய ஓய்வூதியத்தை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்களே, என்னதான் நடக்குது? நீங்க சொன்ன மாதிரி நம்ம அரசு ஊழியர்களுக்கான முக்கியமான ஒரு கோரிக்கை வந்து இதுதான் இருந்தது. பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரணும் தான் அவங்களோட கோரிக்கையாக இருந்தது. அதை நூல் பிடிச்ச மாதிரி இந்த திமுக என்ன பண்ணாங்க, கடந்த சட்டமன்ற தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகள்ல 309வது வாக்குறுதியா கொடுத்து அவங்களை ஏமாத்திட்டாங்க. இதுதான் வந்து விளம்பர மாடல், திராவிட மாடல்னு சொல்றது இதுதான் இந்த திமுக. இன்னைக்கு லேட்டஸ்டா இப்ப ஜெராக்ஸ் மாடல் இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தென்காசியில பாத்தீங்கன்னா எக்ஸ்ரே ஃபிலிமுக்கு பதிலாக பேப்பர்ல ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த ஜெராக்ஸ் மாடல் அரசாக இன்னைக்கு திமுக அரசாங்கம் மாறிடுச்சு. வில்சன் சார் சொன்ன மாதிரியும் ஏர்போர்ட் மூர்த்தி சார் சொன்ன மாதிரி பல்வேறு பொய்யான வாக்குறுதிகள், பென்ஷன் திட்டமா இருக்கட்டும், இந்த சரண்டர் லீவ் என்கேஜ் பண்றது, சம வேலை சம ஊதியம் சொல்றது, தற்காலிக பணியாளர்கள் வந்து நிரந்தரமாக்குறது, ஊக்க ஊதியம் சொல்றது, கருணை அடிப்படையிலான பணியிடம் வந்து 75% இருந்து 5% இப்ப குறைச்சிட்டாங்க. ஓய்வூதியர் வந்து 70 வயது ஆயிட்டா 10% ஓய்வூதியத்துல கூடுதலா தருவோம்னு சொன்னாங்க. 80 வயது ஆயிட்டா இன்னொரு அடிஷனல் 10% சொன்னாங்க. இந்த மாதிரி சொன்ன எல்லாமே ஒரு ஏமாற்று வேலை. 525 கொடுத்திருக்காங்க மொத்தத்துல, தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்திருக்கிறாங்க. அதுல குறிப்பா வந்து அரசு ஊழியர் இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் எடுத்துக்கிற போறோம். நம்ம கனகராஜ் சார்ல நிறைய எண்ணத்தையும் உள்ள கொண்டு போனார், மருத்துவத்துறையெல்லாம் உள்ள கொண்டு வந்தாரு. அதிமுக பீரியட்ல எடப்பாடி ஆட்சி காலத்துல நெருக்கி 32,000 மருத்துவ பணியாளர்களை நம்ம கொடுத்துருக்கிறோம். இவங்க வந்து இப்ப கொடுக்கல. இன்னைக்கு வந்து மருத்துவ பணியாளர்கள் போராட்டம் வந்து அந்த பே பேன் 4 கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் போய் எதிர்கட்சி தலைவரா அதுக்கு ஆதரவு எல்லாம் கொடுத்துட்டு வந்தாரு. பட் இன்னைக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப சைலண்டா மறந்துட்டாங்க இவங்க. இன்னும் பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து 7.5% கொடுக்கறாரு மருத்துவ மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த கொண்டு வராரு. அண்ணன் கனகராஜ் இருக்கிறாங்க, காங்கிரஸ் தொண்டு போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரும் திமுகவும் சேர்ந்துதான் என்ன பண்றாங்க, இந்த நீட்டை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க. புரியுது சார். ஆனா வரேன் சார். இப்ப என்னன்னா அரசு ஊழியர்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க உங்களை நம்பணும், ஆனா நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க, அதனாலேயே உங்களை எதிர்கட்சி தலைவரா உங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே, அது ஏன் நினைக்கிறீங்க? இல்ல, இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல ஆளுங்கட்சியா அதிமுக வரப்போகிறது. எடப்பாடி முதலமைச்சர் வருவார். எதிர்கட்சி யாருக்கு போகும்னா, கடந்த முறை அம்மா புரட்சி தலைவர் இருக்கும் பொழுது அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் போச்சு இல்லையா எதிர்கட்சி தலைவர், அந்த மாதிரிதான் இந்த தடவை தமிழ்நாட்டுல மாறப்போகுது. அதனால அரசு ஊழியர் நினைக்கிற எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட இந்த தடவை திமுக வராதுன்றதான் உண்மை. நீங்க சொன்ன மாதிரி முன்னாள் அமைச்சர் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் நிதி அமைச்சரா இருக்கும் பொழுது அவரு தான் சொன்னாரு, நம்ம புதிய பென்ஷன் திட்டம் கொண்டு வந்தாதான் அவங்களுக்கு வந்து என்ன செலவு கம்மியாகும், அரசாங்கத்துக்கு 50,000 தான் ஓராண்டுக்கு ஒருத்தருக்கு வரும். பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வந்தோம்னா 2 லட்சம் ரூபாய் வருது ஓராண்டுக்கு ஒருத்தருக்கான செலவினம், அதனால நடைமுறைக்கு சாத்தியப்படாதுன்னு பிடிஆர் தான் சொன்னார். அதற்காக மட்டும் அவர் பதவியில இருந்து அவரை மாத்தல. அவரோட ஆடியோ ரிலீஸ் ஆச்சு, எல்லாரும் நம்ம கேட்டோம். ஆமா, வந்த 1.5 வருஷத்திலேயே 30,000 கோடி அவங்க வந்து சம்பாரிச்சதை எப்படி பதுக்குறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்படின்னு வந்தது. புரியுது சார். இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாருல்ல, ஏன்னா அரசு ஊழியர்களுக்கு அதிகமா சம்பளத்தை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அரசு ஊழியர்களுடைய அந்த சிக்கல் அதை பத்தியும் அவர் வந்து தவறால சித்தரிச்சாரு. ஆமா, அந்த கோபமும் திமுக மேல அரசு ஊழியர்களுக்கு இருக்கா? ஆமா, ஒரு படத்துல பாத்தீங்கன்னா மனசாட்சி வெளியே கேட்டுரும்ல, விவேக் சொல்லுவார். அந்த மாதிரி பிடிஆர் அண்ணன் பேசும் பொழுதெல்லாம் அவருக்கு வந்து அந்த உள்ள இருக்கிறதுல வெளியே விஷயம் வந்துடும். அதுதான் எனக்கு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும். அப்போ வந்து இந்த திமுக அரசாங்கம் அரசு ஊழியர்களை முற்றிலுமாக ஏமாற்றி இருக்கிறது. 5.5 லட்சம் பேருக்கு வேலை தருவோம், பணியிடத்தை நிரப்புவோம் சொன்னாங்க. இன்னைக்கு 26,000 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து கார் ரேஸ் நடத்துறதுக்கு 42 கோடி செலவழிக்கிறாங்க. மதுரையில கலைஞர் பெயர்ல நூலகம் ஆரம்பிக்கணும்னு 215 கோடி செலவழிக்க காசு இருக்கு. பேனாவுக்கு 80 கோடி இருக்கு. இதெல்லாம் செய்ய முடிஞ்ச இந்த திமுக அரசாங்கத்துக்கு அகவிலைப்படி பாத்தீங்கன்னா 24 மாத காலமா அதை முடக்கிட்டாங்க. இது வந்து ஐயா எடப்பாடியார் காலத்துல கொரோனா காலத்திலே நடைமுறைக்கு கொண்டு வந்தவர். அம்மா புரட்சிலி அவர்கள் வந்து மருத்துவமனையில் இருக்கும் பொழுது கூட இந்த அகவலிப்படை உயர்வு வந்து அரசாங்கம் வழங்கியது, அதிமுக அரசாங்கம். அதனால வந்து அண்ணன் கனகராஜ் அவர்கள் வந்து மூழ்கிற கப்பல்ல இந்த தேர்தல் ஏறிட வேண்டாம்ன்றது அவருக்கு நான் கொடுக்குற அறிவுரை. அவர் எடுத்து கொண்டு போன அவங்க கட்சி தலைமை அறிவுரை எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. ஆனா என்னன்னா அரசு காங்கிரஸ் தப்பிச்சுக்கறணும்னா அதுக்கு இப்ப விமோசனம் எனக்கு பார்க்கல. ஐயா எடப்பாடியார் தான் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறாரு அப்படின்றது என்னோட கருத்தா இருக்கிறது. இப்ப என்னன்னா அரசு ஊழியர்களுடைய இந்த கோபம் இருக்கு இல்லையா, இவங்களுடைய கோபத்தை திமுக புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா? ஏன்னா ஒரு ஆட்சி அமையறதுல அவங்களுடைய ஓட்டு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய குடும்பங்கள் இருக்கு, குடும்பத்தினுடைய ஓட்டெல்லாம் இருக்கு. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அட்லீஸ்ட் அவங்களுடைய ஆதரவை வாங்கணுங்கிறதுக்காகவாவது ஏதாவது பண்ணணும்னு கூட நினைக்கலையே. அதான் ஏன்னு இங்க புரியவே இல்லை. நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பணபலத்துல இப்ப அவங்க அதிகமா நல்லா வந்துட்டாங்க. இப்ப மதுரையில எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து முல்லை நகர்னு ஒரு பகுதி இருக்கிறது. அங்க வந்து நிறைய ஒரு 600 குடும்பங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டடங்களை இன்னைக்கு இடிக்கிறதுக்கான முயற்சிகள் அவங்க இறங்கினாங்க எவிக்ஸ்ன்ற பெயர்ல. இன்னைக்கு நீதிமன்றத்துல நம்ம அதெல்லாம் அதுக்காக வாதாடி இன்னைக்கு அது இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கிறோம். அந்த சூழ்நிலை அப்ப இருக்கும் பொழுது முக்கியமான அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு, 2000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த அளவுக்கு மோசமாக திமுக அரசாங்கம் இன்னைக்கு தமிழக மக்களையும் அரசு ஊழியர்களையும் வந்து இன்னைக்கு வந்து மதிப்பீட்டு இருக்கிறாங்க. இதை மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம விவாதத்தை பாக்குறவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறோம், அரசு ஊழியர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இந்த அரசாங்கம் புரிஞ்ச மாதிரி இல்லை. ஏன்னா மெத்தனை போக்கு, சம்பாரிச்சிட்டோம் அதனால நம்ம வந்து காசு கொடுத்து ஜெயிச்சிடலாம்னு ஒண்ணு நினைக்கிறதா இருக்கணும். இல்லைன்னா இந்த அரசியல் தமிழக வரலாற்றை திரும்பி பார்த்தோம்னா 5 வருஷம் ஆட்சியை பொதுவா தாண்டாது திமுக. பாதியிலே கலைக்கப்பட்டுரும். கரண்ட்னாலேயே தண்ணினாலேயே ஏதோ ஒரு பஞ்சாயத்துல கலைக்கப்படும். அதை தாண்டி 5 வருஷத்துக்கு மேல ஒரு 10 வருஷத்துக்கு மக்கள் அவங்களுக்கு லீவு கொடுத்துருவாங்க. அதுதான் நம்மளுடைய தமிழக அரசியல பார்த்திருக்கிறோம். அப்ப அவங்க தெரிஞ்சனாலதான் 1.5 வருஷத்துல 30,000 கோடி, 5 வருஷத்துல 1 லட்சம் கோடிக்கு மேல இதுதான் அவங்களோடது. பாரத பிரதமரை போய் சந்திக்கும் பொழுது கூட இந்த மாதிரி கோரிக்கைகள் அவர் பேசின மாதிரி தெரியல. அவர் போயிட்டு வந்த பிறகு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு திமுக சாதகமா பல்வேறு விஷயங்கள் நடக்குது. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அதனால இதையெல்லாம் அவர் கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய எல்லாரும் இன்னைக்கு ஓரளவுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆளுங்கட்சியை எதிர்த்து இன்னைக்கு அண்ணன் திருமால இருந்து காங்கிரஸ்ல இருந்து எல்லாரும் கம்யூனிஸ்ட்ல இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கூட்டி கழிச்சு பார்க்கல 2026ல அரசு ஊழியர்கள் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடியது வந்து சாபம் தான் நினைக்கிறேன். திமுகவுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சாபம் நிச்சயமாக அவங்க வந்து அது பலிக்கும். அதையும் ஒரு ஸ்டெப் இன்னும் தாண்டி எதிர்கட்சி அந்தஸ்து கூட திமுகவுக்கு கிடைக்காது. அதை நம்ம பார்க்கலாம் சார். அரசு ஊழியர்களுடைய இந்த கோபத்தை, இந்த ஆதங்கத்தை, இந்த கோரிக்கைகள் திமுக செவி சாய்க்குமான்னு பார்க்கலாம் சார். ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க, பிரேக் போகணும். சகோதரர் சரவணன் பேசும்போது அவரே வந்து ஒரு 4 வருடங்களுக்கு முன்பு ஒரு நீட்டை பற்றி ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை இப்போது நினைவு அதுக்கப்புறம் இங்க பாருங்க, மிஸ்டர் கனகராஜ் நோ பர்சனல் இல்லைங்க. நோ அவர் சொன்ன நீட்டுக்கு ஏங்க நீங்க டிஎம்கேவுக்கு ஆதரவாக இல்லங்க, நீட்டுக்கு ஆதரவாக மிஸ்டர் கனகராஜ் நான் அலோவ் பண்ண மாட்டேன் பேசிருக்காரு கூட்டத்துல. ஸ்டாலின் பேசும்போது பக்கத்துல இருந்தாங்க பாருங்க. ஒரே சார் இங்க பாருங்க, மிஸ்டர் கனகராஜ் இல்ல இல்ல சார் வர இருங்க. மிஸ்டர் ஸ்டாப் இட், ஒரு நிமிஷம் இருங்க. அப்ப நான் வீடியோ போடவா? கரூர்ல இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினதை, அன்றைக்கு பேசினதையும் இன்றைக்கு கம்பேக்னு கொடுத்ததையும் நான் வீடியோ போட்டு காமிக்கிறேன். இங்க பாருங்க. நோ மிஸ்டர் கனகராஜ், நோ நான் அலோவ் பண்ண மாட்டேன்.
பர்சனல் Diagonally opposite-ஆ எப்படிங்க பேச முடியும்? ஏன் முதலமைச்சர் பேசலையா? அப்ப அத பேசுவோமா? இருங்க. அத பேசுவோமா? நோ மிஸ்டர் அவரே கனகராஜ். தான் நோ. ஏங்க அவர் எதுக்கு பேசிருக்காரு? நீங்க personal DMK-க்கு ஆதரவா இங்க பாருங்க. பேசிருக்காருன்னு தான் சொல்றேன். ஒரு டாக்டர்ஸ்க்கு ஆதரவா மிஸ்டர் பேசிருக்காரு. கனகராஜ் கூடா நட்பு கேடா முடியும். அதாவது ஒரே நிமிஷம் சார் வராரு. பரவாயில்லைங்க, வர இல்லைங்க. இல்ல நோ நம்ம அதை நான் அலோவ் பண்ண மாட்டேன். வேண்டாங்க இங்க வேண்டாங்க பாருங்க. நீங்க நீக்கிடுங்க. மிஸ்டர் அது வேண்டாம், கனகராஜ் விட்டுருங்க. ப்ளீஸ் இங்க See, பாருங்க. we will ஒரு forget about that. விஷயத்தை இருங்க. இங்க பாருங்க. நான் அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்டா நான் உங்களை வந்து பர்சனலா இது பண்ணுவேன் அப்படின்னு நோ மிஸ்டர் கனகராஜ். இல்லைங்க, விட்டுருங்க. நம்ம இல்ல பேசுறீங்க. இல்ல இதுல லாஜிக் கிடையாது. இல்லைங்க. No. நான் அத பத்தி டீடைலா போகல. நோ மிஸ்டர் கனகராஜ். சாரி. அது யாரா இருந்தாலும் சரி. இருங்க. நான் இப்ப அதாவது சரவணன் பிரதரை பத்தி பேசுறத நான் இப்போ விட்ரா பண்ணிக்கிறேன், விடுங்க. இப்ப நான் அடுத்தது என்ன சொல்றேன்னா, இப்ப அவர் சொல்றாரு இல்லையா, காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வரேன் சரவணன் சார், கேட்டுட்டு நீங்க பதில் சொல்லுங்க. காங்கிரஸ் வந்து சிங்கிங் ஷிப்ல இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கு என்ன பதில்னா, காங்கிரஸ் கட்சி லிங்கிங் ஷிப்ல இருக்கு, திங்கிங் ஷிப்ல இருக்கு. நன்றி. புரியுதா? கொள்கைக்காக இருக்கு. நன்றி. சொல்லுங்க சரவணன் சார், ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. இல்ல அப்ப கனகராஜ் சொன்னல திங்கிங் ஷிப்னு சொல்றாங்க, யோசிக்கறாங்க. நாங்க வெற்றி வாய்ப்பு, அதாவது கொள்கைக்காக இருக்கிறோம்னு சொல்ல வரோம். வேர்ட் அக்செப்டட் சார். நன்றி. நான் திரும்ப வரேன், ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். நான் சொன்னது சுருக்கமா சார். ஸ்டேட் சிலபஸ் மெட்ரிக்னு பல்வேறு சிலபஸ் இருக்கும் பொழுது பொதுவான ஒரு பரீட்சை நீட்டுன்னு வரக்கூடாதுன்னு பேட்டியில நான் சொல்லியிருப்பேன். அவர் சொன்ன மாதிரி நீட்டுக்கு ஆதரவா சொல்லல. இன்றும் வந்து இப்ப அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் பெரும்பான்மையா கடந்த ஆட்சியில மத்திய அரசு உட்கார்ந்து சட்டமாக்கின போது இவங்கள மாதிரி சொல்லல, நாங்க நீட்டா ஒழிச்சிருவோம், ரகசியம் வச்சிருக்கோம்னு பொய் சொல்லல. அவர் இறங்கி செஞ்சாரு. ராஜதந்திரமா என்ன செஞ்சாரு, கவர்னரை தாண்டி அவர் ஒரு சட்ட விதியை பயன்படுத்தி 7.5% கொடுத்தாரு. திமுக அரசு ஒரு கொடுத்திருக்கிறாங்க வாக்குறுதியில 2.5% அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு நாங்க நீட்ல தருவோம்னு சொல்லி இருக்குது. 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. என்ன செஞ்சு திமுக? நன்றி சார், நன்றி. இல்ல இது டாபிக்கை தாண்டி போகுது. இந்த விளக்கம் போதும், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சரவணன் சார், ரொம்ப சுருக்கமா உங்களுடைய இறுதி கருத்தை சொல்லி முடிச்சிருங்க. நேரம் கம்மியா தான் இருக்கு, ரொம்ப சுருக்கமா. நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செய்வாரு, தமிழ்நாடு முதலிடத்துல இருக்க எல்லா துறையிலும் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுக்கு நிதி ஆயோக சொல்லுவார் ரிப்போர்ட்டா. அவ்வளவு சொல்லக்கூடிய அமைச்சர் அரசு ஊழியர்களுக்கு இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து வில்சன் சார் சொன்ன மாதிரி 7 மாநிலத்துல அதைத்தான் இப்ப இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ராஜஸ்தான், மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பஞ்சாப், கர்நாடகா, இமாச்சல் பிரதேஷ். அப்ப அதெல்லாம் முன்மாதிரியை எடுத்து இவரையே அதை செய்யல. வந்து தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குன்னு சொல்றது பொய். அரசு ஊழியர்களுக்கு கொடுத்திருக்கிறது பொய் வாக்குறுதி, அது அல்வா கொடுத்திருக்கிறாங்க. அதனால மக்கள் வந்து நிச்சயமாக அவரை வந்து எதிர்கட்சி கொண்டு போறதுக்கு அரசு ஊழியர் முயற்சி பண்ணுவாங்க. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எதிர்கட்சியும் கிடைக்காத அளவுக்கு அதை கொண்டு போய் 2026 மாண்புமிகு நம்மள புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் மக்கள் நலன் சார்ந்த ஒருத்தர், சாமானிய மக்களுக்கான முதல்வரா ஆட்சி பீடத்துல அவருடைய தலைமையில் அமையக்கூடிய கூட்டணியை ஆட்சியில் அமர்த்துவார்கள். நன்றி. இதுதான் இறுதி கருத்து.